கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ஓய்வு நாள் நாம் அனைவரும் கடைபிடிக்க, அவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் அவருடைய ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவருடைய கூடவரத்தில், அவருடைய தேவாலயத்தில், அவருடைய வீட்டில் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு அவரை நாம் இந்த திருப்பலியில், இந்த ஆராதனையில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அப்படியாக இந்த நாளில் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். சோதனை நேரங்களில் நமக்கு உதவி செய்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. கஷ்டத்தின் நேரத்தில், துயரத்தின் நேரத்தில், நோய்களின் நேரத்தில், கவலையின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில் நமக்கு அனைத்தையும் அந்த தேவைகளை போக்கி நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துபவர் நம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே. இதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18. ஆதலால் இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால், நமக்காக பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் அப்படியாக ஆண்டவரை நாம் எப்படி அழைக்கின்றோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் கூப்பிடுகிறோமா? சிந்தித்து பார்த்து நீங்கள் ஒவ்வொருவரும் இனியாவது ஆண்டவருடைய பாதையில் செல்லுங்கள். இயேசு நமது போராட்டங்களை புரிந்து கொள்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர் பங்கு கொள்கிறார். இயேசுவின் பாடுகள் அவர் நமது வலிகளையும் வேதனைகளையும் உண்மையிலே புரிந்து கொள்கிறார் என்று நமக்கு உறுதியளிக்கிறது. இயேசு சோதனைகளை சகித்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். சோதனையின் போது சோதனையின் மீதான இயேசுவின் வெற்றி நமது பலவீனமான நேரங்களில் அவரது பலத்தையும் நம்பத்தன்மையை நிரூபிக்கிறது. இயேசு உதவி செய்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். நாம் சோதிக்கப்படும் போது உதவிக்காகவும் ஜெயம் கொள்வதற்குரிய பலத்திற்காகவும் இயேசுவை சார்ந்து கொள்ள முடியும். இயேசு நமக்கு ஆறுதல் அளிப்பவர். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 வாசித்து பாருங்கள். சோதனைகள் மற்றும் போராட்டமான நேரங்களில் தம்முடைய பிரசன்னத்தில் நாம் இளைப்பாறவும் அமைதியை காணவும் இயேசு நம்மை அழைக்கிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து நாம் அவருடைய பாதையில் செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் அவரை நாம் உற்சாகத்தோடு அவரை ஆராதிக்கவும், ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய வார்த்தைகள் பாதத்தில் நாம் நம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்டு நமக்கு தகுந்த பலனை தருகிறார். ஜெபியுங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் போராட்டங்களை புரிந்து கொண்டு சோதனையின் நேரங்களில் எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக உமக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையால் ஜெயம் கொண்டு உம்மில் இளைப்பாற எங்களை பலப்படுத்துவீராக என்று நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பாதையில் செல்லும் பொழுது ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் தேவைகளை சந்திப்பார், நம்முடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக அவர் தீர்த்து வைப்பார். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. நானும் நீயும் சேவிப்பாயா
கடந்து செல்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்றால் அவரை நாம் இறுக பிடித்து நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது அப்போஸ்தலரான பவுலடியார் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் கொடுக்கிறேன். அப்போஸ்தலரான பவுலடியார் எழுதிய அதிகாரம் 24 இறைவசனம் 8. குற்றச்சாட்டுகளின் மத்தியில் சோதித்து விடல். இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றார். அப்போஸ்தலனான பவுலுக்கு எதிராக தப்பெண்ணம் கொள்வதற்கும் அவனை தண்டிப்பதற்கும் தன்னால் முடிந்த அளவு சிறந்த வாதத்தை தெர்த்தெல்லு எடுத்து வைத்தான். அவனை பரிசோதித்தறியும்படியும் கேட்டுக் கொண்டான். இரு வழிகளிலும் உண்மைகள் யாவும் கண்டறியப்படும். இரு வழிகளிலும் உண்மைகள் யாவும் கண்டறியப்படும் போது யூதர்கள் சார்பிலே தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்ப்போடு தன் வாதத்தை முடித்துக் கொண்டான். தேசாதிபதியை புகழ்ந்து கூறி பவுலை குற்றவாளியாக வாதிட்டான். அப்போஸ்தலரான பவுலடியார் 24ஆம் அதிகாரம் 2-3 நீங்கள் வாசித்து பாருங்கள். தெர்த்தெல்லு எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள் என்னவென்று பார்ப்போம். பவுல் ஒரு கொள்ளை நோய் அல்லது பயங்கரமானவன். பவுல் எல்லா யூதர்களிடையேயும் தவறான சத்தியங்களை உபதேசம் பண்ணி குழப்பத்தையும் கழகத்தையும் உண்டு பண்ணினவன் அல்லது புரட்சிக்காரன். நசரேயருடைய மதபேதத்திற்கு முதலாளியானவன் அல்லது யூதர்களின் சட்ட விரோதமான மார்க்கத்திற்கு தலைவன். தேவாலயத்தின் பிரகாரங்களை தீட்டுப்படுத்த பார்த்தவன். சேனாதிபதி லீசியாவின் தலையிட்டால் தங்களால் பவுலை நியாயம் தீர்க்க முடியாமல் போய்விட்டது. சேனாதிபதி லீசியா தேசாதிபதி பேரிசுக்கு எழுதின கடிதத்தையும் லீசியாவிற்கு ஆதரவாக ரோம பேரரசர்கள் சாட்சி கூறுவார்கள் என்பதையும் தெர்த்தெல்லுவும் யூதர்களும் அறியாமல் போனது அவர்களது அறியாமையை வெளிப்படுத்தியது. எத்தனை பொய்களை சத்துரு உருவாக்கினாலும், எத்தனை போலியான குற்றச்சாட்டுகளை மிகைப்படுத்தி கூறினாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்முடைய குடும்பங்களிலும் ஒவ்வொருடைய குடும்ப பிள்ளைகளோடு கூட இருந்து வெற்றி கிடைக்க செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு பவுல் காத்திருந்தான். தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை பவுல் தெளிவாக அறிந்திருந்தான். தன்னுடைய ஊழியம் முடிவுக்கு வருவதையும் தான் இறுதி வரை பொறுமையுடன் நல்ல போராட்டத்தை போராடி ஓடி முடிக்க உறுதியையும் பெற்றிருந்தான் பவுலடிகளார். கடினமான வழிகளில் தேவன் அவனுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். பவுலடிகளாருக்கு பவுலுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சாட்சியும் இல்லை. தனது விசாரணையை தனியாகவே எதிர்கொள்ள ஆயத்தமாயிருந்தான் பவுலடிகளார். ஒருவேளை தனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் அது கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராயிருந்தான் பவுலடிகளார். தனது மரணத்தின் மூலமாகவும் கிறிஸ்து மகிமைப்படுவார் என்ற நிச்சயத்துடன் இருந்தான் பவுலடிகளார். சுவிசேஷத்தின் ஆதி உண்மையை அவன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. அப்போஸ்தலனான பவுலடிகளார் அவன் தன் விசுவாசத்தை கடைசி மட்டும் காத்துக் கொண்டான். தன்னிடம் ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கு விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடியினால் தனது பிரதிபலனை நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன் என்ற உறுதியோடு ஜீவித்தான் பவுலடிகளார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில்
நம்முடைய ஊழிய நோக்கத்தை தெளிவாகவும் முன்னுரிமைகளை முறையாகவும் கொண்டு எது முக்கியம், ஏன் முக்கியம் என்று நமக்கே அடிக்கடி நினைப்பூட்டிக் கொள்வது அவசியம். பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்வது முக்கியம். நம் மேல் தவறாக குற்றம் சாட்டப்பட்டாலும் முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவர்களாகவும் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிப்போம் என்றால் நாம் நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம். நீதியின் கிரீடம் என்பது நீதிமான்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற பிரதிபலன் ஆகும். அந்த பிரதிபலன் தேவனோடு நித்திய கால காலமாக வாழ்வதே ஆகும். இந்த நாளில் நாம் அப்படியாக பவுலடிகளாரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள், தடைகள், பிரச்சனைகள் எது நேர்ந்தாலும் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர். நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர். ஆகையால் நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளிலும் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு இரட்டிப்பான வாழ்க்கையை கொடுப்பவர். நீங்கள் அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் செல்லும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியாக நேரத்தில் கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். நேரத்தில் நாம் அனைவரும் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். பிறகு அவருடைய போஜனத்தில் ஒவ்வொருவரும் நாம் பங்கு கொள்வோம். நாம் ஆகிய பாடல்களை பாடி அவருடைய திருவிழாவில் நாம் அனைவரும் பங்கு பெறுவோமாக. Thank you.
இப்பொழுது நாம் அனைவரும் அவருடைய திருவிழத்தில் பங்கு கொள்வோம். அப்பா, இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதி புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தது. இவ்வாறு உங்களுடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருவிய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் அவருடைய பந்தியில் ஒரு மனப்பட்டு அவருடைய திருவுடைய ரத்தத்தை பகிர்ந்து கொள்வோமாக. எனவே நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, பயங்கரமான குழியில் இருந்தும் உலையான சேற்றில் இருந்தும் எங்களை தூக்கி எங்களுடைய பாவங்களை ஒரு கண்மலையின் மீது வைத்து எங்கள் நடைகளை நிலைநிறுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயினும் கூட கர்த்தாவே, சத்துருக்களை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பலவீனமாக உணரும் நேரங்கள் உள்ளன. சத்துருவானவன் வெள்ளம் போல் வரும்போது நாங்கள் கலங்குகிறோம். அப்பா, பகுலை போல எங்களை மீண்டும் மீண்டும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவரை போல எங்களுக்கு மீண்டும் மீண்டும் அதிகாரம் கொடுத்தகப்பனே. உம்முடைய வல்லமையின் ஆவியால் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நிரப்பும். அப்பா, ஜெயத்திலிருந்து ஜெயத்தை நோக்கி செல்ல எங்களுக்கு உதவும். அன்புள்ள கர்த்தாவே, நீர் ஒரு யுத்த வீரன் என்று நாங்கள் உம்மை போற்றுகிறோம். அப்பா, நீர் மகிமையோடு வெற்றி சிறந்தீர். உமது வலது கரம் வல்லமையில் மகிமை வாழ்ந்தது. உமது வலது கரம் சத்துருக்களை துண்டு துண்டாக நொறுக்கியது. உமது மேன்மையின் மகத்துவத்தால் உமக்கு எதிராக எழுந்தவர்களை மேற்கொண்டீர். நீர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்தீர். எங்கள் போராட்டங்களை முடிவடையும் நாளை நாங்கள் எதிர்நோக்குகிறோம் தகப்பனே. தடையும் சச்சரவுகளும் இல்லாத போது நாங்கள் உமது பிரசனத்திற்குள் நுழைவோம். எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெற்றி நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் நன்றியோடு அவரை நாம் நன்றியோடு துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. என்று
ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய திருப்பலியிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய திருவிருந்திலும் நாம் பங்கு கொண்டிருக்கின்றோம். அப்படியாக இன்றைய நாளில் இருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை நாம் அவருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜெபத்தின் வாயிலாக, நம்முடைய ஜெபத்தின் வாயிலாகவும், அவருடைய வார்த்தையின் வாயிலாகவும் நாம் அவருடைய பாதையில் செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பவர், அவருடைய அழகான கண்களால் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றவர். ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஓய்வு நாளை நாம் அனைவரும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக குடும்பங்களில் ஒவ்வொருவரும் அவருடைய தேவாலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அவருடைய தேவாலயத்திற்கு, அவருடைய கூடாரத்திற்கு, அவருடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய தேவாலயத்தில், அவருடைய கூடாரத்தில், அவருடைய வீட்டில் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு முன்பே அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நீங்கள் எத்தனை பேர் சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? ஞாயிற்றுக்கிழமையில் சிந்தித்து பார்த்து இதோ இந்த 2025ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் தொடக்கத்திலிருந்து நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு, தேவாலயத்திற்கு, கூடாரத்திற்கு, அவருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கின்றேன். தூரம் இருந்தாலும் நேரம் தவறாமல் ஆலயம் செல்லுங்கள் ஓய்வு நாளை. தூரம் இருந்தாலும் நேரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அவருடைய தேவாலயத்திற்கு, அவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய வீட்டிற்கு, அவருடைய கூடாரத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். பாரம் இருந்தாலும் வாரம் தவறாமல் ஆண்டவரிடம் செல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளவு பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், நோய்கள் எது வந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செல்லுங்கள். உங்களுடைய பாரங்கள் அத்தனையும் இறக்கி வைப்பவர் ஆண்டவர் ஒருவர் தாமே. வேலை இருந்தாலும் வேலை தவறாமல் ஆண்டவரை நினையுங்கள். எவ்வளவு வேலைகள், அன்றாட வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் நினைக்க வேண்டும்.
இருந்தாலும் பாடுங்கள் தவறாமல் துதியுடன் பாடுங்கள். பாடுகள் நம்மளுக்கு பாடுகள் ஒவ்வொரு நாளும் கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவருடைய பாடல்களை தெல்ல தெளிவாக துதியுடன் கனியுடன் உரத்த குரலுடன் அந்த துணியுடன் நீங்கள் பாடுங்கள் ஆண்டவருடைய பாடல்களை. விசேஷம் இருந்தாலும் சுவிசேஷம் தவறாமல் பிறருக்கு அறிவியுங்கள். விசேஷங்கள் அதாவது பண்டிகை காலங்கள், நம்முடைய வீட்டில் எந்த காரியம் நல்ல காரியம் நடத்தினாலும் பங்கன் நடத்தினாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தவறாமல் பிறரிடத்தில் நீங்கள் அவருடைய வசனங்களை அறிவியுங்கள் என்கிறது இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்றன. இதை நான் ஒரு வெயிலில் நான் படிச்சேன். அப்ப இந்த வார்த்தைகளை நான் படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருந்தது. அதனால் தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். பாருங்கள், அந்த வார்த்தை தூரம் இருந்தாலும் நேரம் தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுங்கள். பாரம் இருந்தாலும் பாரம் தவறாமல் ஆண்டவரிடம் சொல்லுங்கள். வேலை இருந்தாலும் வேலை தவறாமல் ஆண்டவரை நினைவுங்கள். வசனம் இருந்தாலும் வசனம் தவறாமல் தியானத்துடன் படியுங்கள். பாடுகள் இருந்தாலும் பாடல்கள் தவறாமல் துதியுடன் பாடுங்கள். விசேஷம் இருந்தாலும் சுவிசேஷம் தவறாமல் பிறருக்கு நீங்கள் அவருடைய வார்த்தைகளை அறிவியுங்கள் என்று இந்த நாளில் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கடைசியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர்கள். தன்னை வணங்கி இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.